நீங்களாவே கலட்டி நீங்களாவே ரிப்பேர் பார்த்துக்கிறதுக்கு சார் இப்போ சொல்லி தந்துடுவாங்க. அது மாதிரி உங்கள் மிஷினை உங்களோட மிஷினை நீங்கள் வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் கட்டாயம் ஆயில் போடுற மாதிரி வச்சுக்கணும். சார் சொல்லுங்கள். மிஷின் மெயின்டெனன்ஸ்ங்கிறது சுத்தமும் டெய்லி என்ன போடுறதுலையோ இந்த மிஷினோட லைஃப் இருக்குது. நீங்கள் நூல் மாட்டி தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் உட்காந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கூட முதல்ல மிஷினை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போடணும். ஆயில் போட்டு இதோட பேர் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது வந்து த்ரெட்டு போஸ்ட், இது நூல்கண்டோட போஸ்ட்டுன்னு பேர். இது வந்து டென்ஷன் பேர். இது வந்து நீடில்னு பேர். இது எல்லாம் போட்டு இது வந்து பாபின் கேஸுங்கிறது பேர். இதை கரெக்டாக போடணும். கரெக்டாக நூலை மேலே எடுத்து தான் தைக்கணும். இதை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தான் போடணும், தெரியுமில்ல? ஏற்கனவே பழைய தைச்சிட்டு இருந்தவங்க தானே. நூலை மாட்டிட்டு நூலை மேலே வெளியே எடுத்துட்டு தான் தைக்கணும். கீழே மாட்டிட்டு உடனே தைக்கிற மாதிரிலாம் யாரும் தைக்கக்கூடாது. தைச்சிங்கன்னா உள்ளே இருக்க நூல் உள்ளே சிக்கி ரொம்ப ஸ்டக் ஆகிடும். அதனால பின்னாடி செலவுகள்லாம் நிறையா வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்க முடிச்சோடனே நம்ம ட்ரைனிங் 20 days 15 days ட்ரைனிங் 15 நாள் ட்ரைனிங் முடித்தோடனே அந்த பவர் மிஷின் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இது நல்லா கற்றுக்கிட்டாதான் அந்த பவர் மிஷினில் நம்ம பண்ண முடியும். சரியா? அந்த ஒரு மிஷின் இருக்குது. அந்த ஒரு மிஷினை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு எல்லாமே 12 மிஷின் வந்து புது மிஷின் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த மிஷினை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதையும் அடுத்து ஒரு 10 நாள் கழித்து சார் வருவாங்க, வந்து சொல்லி தந்துடுவாங்க மிஷினுக்கு. சரியா? நன்றி.